இப்போ மீன் குழம்பு வைக்கலாம். என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, இது அரைக்கிறதுக்கு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, இது புளிக்கரைசல். ஸ்டவ் பற்ற வச்சுப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போடுவோம். இப்போ கடுகு போடுவோம். கடுகு கொஞ்சம் வெடிச்சதும் சீரகம் போடுவோம். கொஞ்சம் சீரகம், வெந்தயம் போடுவோம். வெந்தயம் கடைசியாக போடுங்க, தீஞ்சு போயிடும். கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சு போடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 பூண்டு, இஞ்சி, ஒரு 2 பீஸ் தேங்காய், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம். கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி எவ்வளோ மிளகு, கொஞ்சம் சீரகம். வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் வெங்காயம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கும் வெங்காயம். அந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சம் கல் உப்பு போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கல அதை போடுங்க. போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம், ஒரு சின்ன கரண்டியில்.
தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் போடுவோம். இதை லேசாக அப்படி வதக்குறது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போடுவோம். தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கல, அதெல்லாம் இதில் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். லேசாக வதக்கி விடுவோம். லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் இந்த வாசனை பூண்டு வெங்காயம் எல்லாம் ருப்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போட்டு வதங்கும். இது வதங்கியிருக்கு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஊற்றுவோம். அதையும் ஊற்றி கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோம், கம்மியாக போடுங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. கொஞ்சம் மீன் குழம்பெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாக்கா கெட்டியாக வச்சுக்கோங்க. புளி கரைசல் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி ஊற்றுங்க. இப்போ நான் இந்த பதத்தில் மீன் போடுறேன். கொஞ்சம் அனல் கம்மி பண்ணிக்கோங்க. மீன் போடுறதுக்கு முன்ன உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துன்னு அதுக்கப்புறம் மீன் போடுங்க. மீன் போட்டதும் லேசாக அப்படி இது பண்ணி விடுங்க. ரொம்ப கரண்டி போட்டு இது பண்ணாதீங்க. உண்டு அனல் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். குழம்பு கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. மீன் போட்டு இந்த கொஞ்சம் கொதி வந்ததை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.